ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் நம்ம தங்கமயில் இருக்காங்களே, மாமா மாமா நான் உங்கள்கிட்ட மறைக்க மாட்டேன் மாமா, என்கிட்ட ஏமாமா பேச மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு அழுகையை போட, நடிப்புடா நடிப்பு, நம்பராதரா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. என்கிட்ட இது மட்டும் தான் மறைச்சிருக்கியா, வேறு எதுவும் மறைச்சது இல்லையான்னு சொல்லி கேட்க, சத்தியமாக இது மட்டும் தான் மறைச்சிருக்கேன், டே அம்மா சாமி சத்தியத்தையே சாகடிக்கிறியாடாப்பா, முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி வாப்பா நீ எந்த இயர் எந்த பேட்சில் முடிச்சேன்னு சொல்லி டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்ட்டாரு. ஐயோ ஒரே போடுறான் நீ, இவன் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி என்னை சாக அடிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு என்னடா இது நடக்குது, கடைசியில் ஆதாரம்னு கொண்டு போய் சேதாரமாக என்ன நிற்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மைண்ட் வாய்ஸில் நினச்சிட்டு அத்தை நான் உடனே ஊருக்கு போகணும் சொல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சுமா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, படபடன்னு பேசிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. என்ன விஷயம்னு கேட்டால் மாமாட்ட சொல்லக்கூடாதுங்கிறாங்க, சரவணன்ட்ட சொல்லக்கூடாதுன்றாங்க. என்னதாம்மா விஷயம்னு சொல்லி கேட்டால் ஆஃபீஸில் இருந்து கால் வந்துருச்சு, அவசர வேலை அப்படின்றாங்க. டே நீ பார்க்குற ஆஃபீஸ்லையாடா, சரிடா சிறப்புடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மீனாட்ட வந்து ராஜு ஒரு பக்கம் கெஞ்சுறாங்க, அக்கா நீங்கள் மனசு வச்சா முடியும், உண்மைதாங்க முத்த மருமகனா சும்மாவா, அதாவது நம்ம தங்கமயில சொல்லுங்க, மீனா தான் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்தது அதை சொல்கிறேன். ஆனால் நம்ம மீனா ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா செம்மையா ஐஸ் வைக்கிறாங்க அத்தைகிட்ட போயிட்டு, அத்தை அப்படின்னு சொல்லி கேட்க, அதாவது எப்படி பேசினா எந்த வழியாக பேசினா அவங்க ஒத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இவங்க போய் நின்று, அத்தை இல்லத்தை நீங்கள் வந்து கோயிலுக்கு வரணுங்கிறது விதி, 2 வருஷமாக பிளான் பண்ணியிருக்கீங்க முடியல, ஆனால் இப்போ வந்திருக்கிறது எதுக்காக, டான்ஸ் ஆடுறதுக்காக தான் கடவுள் வர வச்சாரு, டே முடியலடா சாமி, கர்ண கொடூரமாக கொலை பண்ணுறாடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவங்க என்ன பிட்டு போட்டாலும் நங்கூர மாதிரி பொருந்தது, மூஞ்சு 10 பொறுத்தவும் பொய் சொல்ல பக்காவாக இருக்குமா உன் மூஞ்சில் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. கடைசியில் சம்மதம் வாங்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, நம்ம கதிர் ஒரு பக்கம் ராஜே நினச்சி ஃபீல் பண்ணுறாரு.